எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த பூனைக்குட்டியை வந்து ரோட்ல போட்டு போறத, அதுவும் நாங்க எடுத்து போங்கிற தைரியத்துல முள்ளுல போட்டுட்டு போறத இங்க இந்த ஏரியால விடுற மாதிரி தெரியல. சரி, அவங்க இந்த வீடியோவை பார்த்தா இந்த விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எத்தனை மணிக்கு விட்டுட்டு போவீங்கன்னு தெரியல. 2 நாளைக்கு முன்னாடி முள் புதர்ல அது முள்ளெல்லாம் கிழிச்சு நாங்க பார்த்து எடுக்கும் போது அது வீடியோ எடுக்கிற நிலைமையிலும் இல்லை. அதே மாதிரி ஒரு 12-12:30 தான் நாங்க கண்டுபிடிச்சு எடுத்தோமா. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்க லைஃப்லயும் அந்த நைட்ல அது ஒரு பாடுபட்டிருக்கும்ல. ஃபேமிலியை விட்டுட்டு தனியா வந்து பயங்கரமா இன்னும் இங்க வந்து சேர்ந்து அது நார்மல் ஆகிறதுக்கு ஒரு ½ டே ஆச்சுல்ல. அந்த இன்கன்வீனியன்ஸை நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க உங்க லைஃப்ல. அப்பதான் அதோட இது உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? இப்ப என்னன்னா இங்க மதர் கேட்டு எதுவும் இல்ல, எதுவுமே சேர்த்திக்க மாட்டேங்குது. பட் இருந்தாலும் அது சூப்பரா நாங்க வளர்த்துருவோம்னு வச்சுக்கோங்க. நிலாலாம் ஆப்ரேஷன் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. அதுக்கு வந்து சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுச்சு இந்த பூனை. ஏதோ ஒரு பூனை பக்கத்துல தான் படுத்தா கொஞ்சம் கன்வீனியன்டா ஃபீல் பண்ணுது. இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி 3 வருஷம் ஆச்சு நிலாக்கு. இருந்தாலும் ரொம்ப காம் டைப்புங்கிறனால சேர்த்திக்குது. சரிங்களா? அந்த மாதிரி இன்கன்வீனியன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அது ஒரு பட்டிருக்கும்ல, நைட் ஒரு நாள் நைட் ஃபுல்லா நான் இங்க போனேங்க இந்த மாதிரி ஏதாவது பயந்து ஃபுட் இல்லாம கத்தி. அப்பதான் உங்களுக்கும் அந்த விஷயம் புரியும். சரி, விட்டுருங்க. இந்த மாதிரி நெகட்டிவான விஷயம்லாம் விட்டுட்டு பாசிட்டிவான விஷயத்துக்கு வருவோம். இவனுங்க தான் கொஞ்சம் விளையாடுறதுக்கு சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து நார்மல் ஆயிடுவாங்க. இப்பயே நார்மல் ஆயிட்டாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. சரிங்களா? இன்னும் இந்த பூனைக்குட்டி வேணும்னு கேட்காதீங்க. நிறைய பேர் பூனைக்குட்டி தரேன்னு சொல்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல நான் பின் பண்றேன், அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. சப்போஸ் இந்த பூனைக்குட்டி வேணும் அப்படின்னா தருமபுரியில இருந்து வந்து வாங்கிக்கிற மாதிரி இருந்தா எடுத்துட்டு போய் வளங்க, நல்லா வளங்க. வெளியில் சேஃப்டியா வளர்க்குறவங்களா இருந்தா யாராவது வாங்கிக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை. நிறைய பேர் என் பூனைக்குட்டி எடுத்துக்கோங்கன்னு சொல்றீங்க, அவங்களெல்லாம் கமெண்ட்ல பின் பண்றேன். தேவைப்படுறவங்க அவங்க பார்த்து எடுத்துக்கோங்க. இவன் இப்ப சூப்பரா இருக்கான், ஒன்றும் டென்ஷன்லாம் இல்லை, அருமையா இருக்கான், நல்லா சாப்பிட்றான். ரொம்ப காம் டைப்பு. முன்ன எடுத்துட்டு வந்த குட்டிங்க மாதிரி கூட இல்லை. இவன் ரொம்ப காமா நல்ல செல்ல பிள்ளையா தான் இருக்கான். ஏன்னா இவங்க கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சா ஒன்னும் ஹாப்பி ஆயிடுவான், அவ்வளவுதான். ஏன்னா கொஞ்சம் இவங்க பெரியவன் ஆயிட்டானுங்க. அவனுங்கெல்லாம் வெளியே போய் விளையாடுற அளவுக்கு பெரியவன் ஆயிட்டனால அவனுங்க கொஞ்சம் சேர்த்த மாட்டேங்கிறாங்க. வீட்டுல நீங்க கேட் வளர்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஆப்ரேஷன் பண்ணி உங்க கேட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த குட்டியை போய் ரோட்ல வர்ற கான்செப்டை தயவு செஞ்சு மறந்துருங்க. நாங்களும் பாத்தீங்கன்னா எங்க கம்ஃபர்ட் ஜோனை மீறி தான் இதெல்லாம் வளர்த்துட்டு இருக்கோம். எங்க ரெண்ட் ஹவுஸ், எங்க வீட்டுல விட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம் எங்களுக்கும் இல்லாம இல்ல. அதனால அவங்கவுங்க பூனைக்குட்டியே கொஞ்சம் அவங்கவுங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் நல்லா வளர்க்க ட்ரை பண்ணுங்க. இப்படி பண்ணாதீங்க.